டேய் மனோ. டேய் அவதான்டா ஜெனிஃபர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை அண்ணா. ஓகே பை. டேய் நந்து நிஜமாவே உனக்கு கருணாக்குடா. டேய் நாள் தான்டா கருப்பு. டேய் 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 டேய். ஹலோ இல்லை சுடிதார். ஜெனிஃபர் நான் தாங்க ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஆர்இசி காலேஜ்ல அம்மன் கோவில் வெளியில உங்க நேம் கூட கெஸ் பண்ணனே. ஜெனிஃபர். ஐ டோன்ட் நோ. சார் முடிச்சிட்டேன் சார். அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது, இன்னும் டைம் இருக்கு. சார் ப்ளீஸ் சார் அர்ஜென்ட்டா எமர்ஜென்சியா இருந்தா கூட அனுப்ப முடியாது. உட்காருங்க சார். ப்ளீஸ் சார் உட்காருப்பா. எழுதுனதெல்லாம் போதும், கொடுத்துட்டு கிளம்பு. தேங்க்யூ சார். அப்படியா? நல்லா எழுதிருக்கியா? ஹலோ இல்லை சுடிதார். என் அண்ணா முன்னாடி என்னால எப்படி பேச முடியும்? இல்ல அது வந்து சொல்லு, நான் கிளம்பணும். அது வந்து எக்ஸாம் எப்படி பண்ண? ஏதோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டினதுக்காக எழுதிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி காலிக்கட் என்ஐடில சீட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் என் காலேஜ்ல டாப்பர். ஆமா, நீ எப்படி எழுதிருக்க? ஏதோ எழுதியிருக்கேன். டோன்ட் வரி, நீ ஏதோ ஃபீல் பண்ணாத. லோக்கல்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சிரும். என்ன மாதிரி எல்லாரும் என்ஐடிக்கு வர்றது கஷ்டம் இல்ல. அப்ப சரி, நான் கிளம்புறேன். அது வந்து முந்தானத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணது ஆக்சிடென்டல்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போ செகண்ட் டைமும் மீட் பண்ணிருக்கோம்னா மீட் பண்ணிருக்கோம்னா அதாவது கடவுள் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல லாங் லாஸ்டிங் மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றாருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம பார்த்தோம்னா we'll think about it. மறுபடியும் எப்போ? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வேற ஏதோ அப்ளை பண்ணல. நானும் தான். உன் ஃபோன் நம்பர் தெரியா? மாட்டேன். அட்லீஸ்ட் உன் அட்ரஸாவது சொல்ல. காட், மேஜிக்னு சொன்னல. சரி, உனக்கு ஒரு க்ளூ. விநாயகர் கோயில் பக்கத்துல தான் என் வீடு. இந்த ஒரு க்ளூ போதும். டேய் விநாயகர்ல அந்த கோயில் இருக்காடா. இந்த ஊர்ல தெருவுக்கு ஒரு கோயில் இருக்கு. எந்த கோயில்னு எங்க போய் தேடுவ? காதலுக்காக 7 கடலை தாண்டினவங்க இருக்காங்கடா. தெருவா அலைஞ்சாவது அந்த ஜெனிஃபரோட அட்ரஸை கண்டுபிடி. இதுக்கு மேல முடியாதுடா. பாதி கன்வெர்ட் ஆயிட்ட போல இருக்கு. கடவுளே, இந்த மனவுக்கு ஏதாவது உதவி செஞ்சினா நல்லா இருக்கும். அந்த பொண்ணோட வீட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடு. உனக்கு 100 தோப்புக்காரனை போடுறேன். உண்மையா சொல்றேன். டேய் உண்மைடா. டேய் பால் கொடுண்டா. பால் கூட பார்த்துட்டு வரேம்மா. சரி, பார்த்து போயிட்டு வா. நான் இருக்கிற ஊரு எவ்வளவு பெருசுன்னு உன்னை தேடுறப்பதான் தெரிஞ்சது. ஐ லவ் யூ ஜெனி. ஒரு 3 வாட்டி பார்த்து பேசினதுக்கே இப்படி லவ்னு சொன்னா எப்படி? முதல்ல ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், சேர்ந்து டிராவல் பண்ணணும். அதானே லவ். அட்லீஸ்ட் எனக்கு உங்க பேரு ஊராது தெரியணும். எனக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. என் அண்ணன் எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. என்ஐடில எம்சிஏ படிச்சுட்டு எம்என்சில ஜாப் சேர்ந்து அவங்கள நல்லா பாத்துக்கணும். இப்போ என்ன, என்னை பத்தி தெரியணும் அவ்வளவுதானே. நம்ம சேர்ந்து டிராவல் பண்ண போற ஜேர்னில தெரிஞ்சுப்ப. லெட்ஸ் மீட் இன் காலிக்கட் என்ஐடி. என் பேர் மனோ துர்கராஜ். என் ஊர் தொரூர்.
டேய் கேலிக்கட் போற கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, ஓகேவா? சரிடா ஓகே தேங்க்ஸ்டா. இந்த அப்படி டேய் நம்ம ஜகா தான்டா கால் பண்றான். சொல்றா. டேய் அவதான் விமென்ஸ் காலேஜ்ல டாப்பர்னா காலிக்கட் என்ஐடில சீட்டுன்னு சொன்னா. டேய் வேற ஏதாவது என்ஐடியில் ஜாயின் பண்ணிட்டாளாடா? டேய் அந்த பொண்ணு குவாலிஃபையே ஆகலடா. ஜெகதீஷ் நல்லா செக் பண்ணி பாருடா ப்ளீஸ்டா. நல்லாவே பாத்துட்டேன்டா. அந்த பொண்ணு ஆல்ரெடி பொல்லிகுண்டா வாக்தேவி காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாடா. டேய் மனோ, அந்த பொண்ணை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இவங்களெல்லாம் நம்பவே கூடாது. என்ன இறங்க போறியா? டேய் ட்ரெயின் கிளம்புதுடா. டேய் மனோ, ஜெனிக்காக ஜர்னி சேஞ்ச். ஆக்சுவலி நான் என்னோட காலேஜ் டாப்பர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? லெக்சரர்ஸே என்னோட நோட்ஸ் பார்த்து தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஹலோ எல்லோ சுடிதார் மேடம், உங்களை ஓ தான். ஜீசஸ், இவன் இங்க வந்தான். ஹலோ மேடம், காலிக்கட் என்ஐடி இதானா? ஐயோ ஜெனி, இப்படி பரவாயில்லையே, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. பொல்லிகொண்டாக்கே காலிக்கட் என்ஐடியை கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, அத்தனை சமயம் சுத்தி சுத்தி கும்பிட்டீங்களே, எந்த சமயம் ஹெல்ப் பண்ணலையா? மேடம் சும்மா டைம் பாஸ்க்கு எக்ஸாம் எழுதியே நல்ல ரேங்க் வந்துருச்சு. ஃபேன்சி நம்பர் 27,999 ஒன்லி. ஏய் இரு இரு, எல்லாம் சொல்லுவோம், அப்படியே நடக்குமா என்ன? நீ கூட லெட்ஸ் மீட் இன் காலிக்கட் என்ஐடின் பெரிய டயலாக்லாம் விட்ட, உனக்கு ஏதோ கிடைச்ச மாதிரி, எனக்காக ஏதோ பெரிய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்க. போய் அமைதியா உட்காரு. சரி தள்ளிக்கோ. ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய். ஓ ஜீசஸ், இவனோட 3 வருஷம் குப்பை கொட்டணுமா? ஹைசெட்ல ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர் நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கானா? ஆமா சார். இன்ட்ரெஸ்டிங். போய் ஒரு வாட்டி பார்க்கலாமா? போலாம் சார். So passing is having counted, which can execute sequence. Sit down. Mr. Mano Durgaraj. Who is Mr. Mano Durgaraj? எஸ் சார். ஐசெட்ல ஸ்டேட் ரேங்கரா இருந்து இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ண காரணம், அதோட நிம்செட்லயும் உனக்கு 16th ரேங்க் வந்திருக்கு. நான் லவ் பண்ற பொண்ணு இங்க தான் சார் ஜாயின் பண்ணிருக்கா. அதான் நானும் ஜாயின் பண்ணேன். வாட்? நீ லவ் பண்ற பொண்ணுக்காக இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியா? நீ எவ்வளவு பெரிய தப்பு செய்யறன்னு தெரியுமா? என்ஐடியில உன்னோட எம்சிஏ கம்ப்ளீட் ஆச்சுன்னா எந்த எம்என்சில வேணாலும் உனக்கு ஜாப் கிடைக்கும். 6 டிஜிட் salary வரும். உன் லைஃப் எவ்வளவு லக்ஸரியா இருக்கும் தெரியுமா? தெரியும் சார். எம்என்சில ஜாப், 6 டிஜிட் salary, லக்ஸுரி லைஃப். ஆனா நம்ம லைஃப்ல எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம லவ் பண்ற பொண்ணு நம்ம கூட இல்லைன்னா அந்த லைஃப்ல ஹாப்பினஸ் இருக்காது சார். யங்ஸ்டர்ஸ் கிட்ட இதான் பிரச்சனை. லவ்ங்கிற ட்ராஷ பிடிச்சுக்கிட்டு அதையே லைஃபா நினைச்சுக்கிட்டு உங்க கெரியரையே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. லவ் இஸ் கிராப். சார் என்னை பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா என் காதலை பத்தி தப்பா பேசாதீங்க. சார் வித் யோர் பெர்மிஷன், நம்ம எல்லாரும் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் தானே? ஹூ இன்வென்டட் கூகுள்? Larry Page and Sergey Brin, sir. ஒன்லி ஒன். தேங்க்யூ. தேவதாஸ் லவர் பேர் என்ன? நம்ம தினமும் யூஸ் பண்ற கூகுளை யாரை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா எப்பவோ வந்து தேவதாஸ் படத்துல காதலி பேர் பார்வதின்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் சார் காதலோட பலம். ராமர் சீதைக்காக வனவாசம் போனாரு, ஷாஜகான் மும்தாஸ்க்காக தாஜ்மஹால் கட்டினாரு. ஆனா நான் என்ன சார், ஆஃப்டர் ஆல் ஒரு என்ஐடி சீட்டை தான் விட்டேன். இந்த உலகத்துல ஒரு ரூபாய் ஃப்ளவர்ல இருந்து 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் வரைக்கும் காதலால் தான் நடக்குது சார். எந்த கிளாஸா இருந்தாலும் பிளாக் போர்ட்ல ஃபார்முலா இல்லாம இருக்கலாம், ஆனா பெஞ்சஸ்ல லவ் சிம்பிள் கண்டிப்பா இருக்கும் சார். காதல் இல்லாம வாழ்க்கையும் இல்ல, கிரியேஷனும் இல்ல. சைலன்ஸ். காதலை பத்தி இவ்வளவு சொல்றியே, காதலிக்கிற பொண்ணு இங்க தான் இருக்காங்கற. மே நோ ஹர் நேம்? டெல் மீ. என்ன சைலண்ட் ஆயிட்ட? ஆன்சர் இல்லையா? காதலிச்ச பொண்ணு பெரிய டேரிங்கா சொல்ல முடியாதவன் காதலை பத்தி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான். லுக் மனோ, லவ் இஸ் ஸ்கிராப். அந்த ஸ்கிராப்பை கிளியர் பண்ணுமே தவிர அதையே லைஃபா நினைக்க கூடாது. சார், நான் ஜெனிஃபர். உன் லவ் ஸ்டோரி என்னமா? மனோ என்னதான் காதலிக்கிறான்.
ஐ லவ் யூ மனோ.